You are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி டியூஸ்டே அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் 12 ஹவர்ஸில் கார்டனோ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செல்ஃப் கஸ்டடியல் வாலெட்டுக்கு ஸ்டெபிள் காயின் ட்ரான்ஸ்ஃபர் பேன் பண்ண பிரேசில் பிளான் பண்ணுறாங்க. டெய்லி பிட்காயின் பர்ச்சேஸ் ஸ்ட்ராட்டஜியை எல் சல்வடார் ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்லனா ஸ்டெபிள் காயின் இன்ஃப்ளோ $800 மில்லியன் சர்பாஸ் பண்ணியிருக்கு. பிளாக் ராக் IBITயோட ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வால்யூம் சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் சேல்ஸில் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி $1.48 பில்லியன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நானோ லேப்ஸ்லேருந்து $50 மில்லியன் பிட்காயின் அக்விசிஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பிட்காயின் 2.41% ட்ராப் ஆயிருக்கு. நியர்லி 80% ஆஃப் தி லைட் காயின் யூசர்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸில் மாரா ஹோல்டிங் ஓவர் 6,000 பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பேன் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா பொலிவியாவில் கிரிப்டோ ட்ரேடிங் சர்ஜாக இருக்குது. அலமேடாலேருந்து 5 மில்லியன் WLD அண்ட் 16 மில்லியன் PLD டோக்கன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இனி ஃபர்ஸ்ட் அப்டேட் கார்டனோ பற்றி. காயின் மார்க்கெட் அப்டேட் அப்படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கார்டனோ சிக்னிஃபிகன்ட் கெயின்ஸை விட்னஸ் பண்ணியிருக்கு. ஓவர் 12% இன்க்ரீஸ் ஆகி $1 மார்க் கிராஸ் பண்ணியிருக்கு. கார்டனோட ட்ரேடிங் வால்யூம் ஓவர் 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் கூட ஓவர் 12% இன்க்ரீஸ் ஆகி $42 பில்லியன் ஆயிருக்கு. அண்ட் கரண்டாக கார்டனோ $1.28 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் பிரேசில்லேருந்து காயின் டெலிகிராஃப் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா பிரேசிலில் செல்ஃப் கஸ்டடியல் வாலெட்ஸ்க்கு ஸ்டெபிள் காயின் ட்ரான்ஸ்ஃபர் பேன் பண்ண பிளான் பண்ணுறாங்க. November 29 பிரேசில் சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஸ்டெபிள் காயின் ட்ரான்ஸ்ஃபரோட ப்ராபிஷனுக்காக ரெகுலேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரப்போசல் டிராஃப்ட் ரெகுலேஷனோட ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் பப்ளிக் கன்சல்டேஷனுக்காக February 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அடுத்த அப்டேட் எல் சல்வடாரில் ஃபோர்சைட் நியூஸ் படி பார்த்தோன்னா டெய்லி பிட்காயின் அக்குமுலேஷன் ஸ்ட்ராட்டஜியை எல் சல்வடார் கண்டினியூ பண்ணுறாங்க. கண்ட்ரியோட கரண்ட் பிட்காயின் ஹோல்டிங்ஸ் 5,951 எக்ஸீட் பண்ணி $565 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. இந்த ஆன்கோயின் அக்குமுலேஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் சிஸ்டமில் பிட்காயின் இன்டகிரேஷனோட கமிட்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்த அப்டேட் சொலானா ஸ்டெபிள் காயின்ஸ் பற்றி. நவம்பர் மந்தில் சொலானா ஸ்டெபிள் காயின் இன்ஃப்ளோ $880 மில்லியன் சர்பாஸ் பண்ணியிருக்கதா சொலானா ஃப்ளோர்லேருந்து ட்விட்டர் எக்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளெக்ஸ்னால சொலானாவோட ஸ்டெபிள் காயின் மார்க்கெட் கேப் அப்ராக்சிமேட்டாக $4.47 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் சொலானா ஸ்டெபிள் காயின் மார்க்கெட்டில் USDCயோட மார்க்கெட் ஷேர் அரௌண்ட் 73.5% இருக்குதா இந்த டேட்டா ஃபர்தராக ஹைலைட் பண்ணியிருக்கு. அடுத்த அப்டேட் பிளாக் ராக் IBIT பற்றி. ஓடெலி ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா பிளாக் ராக் IBITயோட ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் வால்யூம் நேற்று மட்டுமே $83 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த டோட்டல் ட்ரேடிங் வால்யூமில் 38% ஆக்டிவ் பை ஆர்டர்ஸ் இருக்குது அண்ட் 26% ஆக்டிவ் செல் ஆர்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டேட்டாவை ட்ரேடர் டீம் மானிட்டர் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கிட்ட மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிலேருந்து ரீசெண்டாக அவங்களோட 8K ஃபைலிங்கை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்க்ளோஷர் படி பார்த்தோன்னா கம்பெனிலேருந்து November 25 December 1 வரைக்கும் 3.7 மில்லியன் ஷேர்ஸை செல் பண்ணி அப்ராக்சிமேட்டாக $1.48 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் நானோ லேப்ஸ் கிட்ட கிரிப்டோ மைனிங் சிப்ஸ் டிசைன் பண்ணுற கம்பெனியான நானோ லேப்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் $50 மில்லியன் ஒர்த்தில் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் இருக்கிறதா அன்வீல் பண்ணியிருக்காங்க. நானோ லேப்ஸ் பிட்காயினை ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியில் இன்டகிரேட் பண்ண கமிட்மெண்ட்டை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பிட்காயின் அண்ட் இத்தீரியம் பற்றி. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பிட்காயின் 2.41% ட்ராப் ஆகி $95,000 கீழே ட்ராப் ஆயிருக்கு. பிட்காயினோட ட்ரேடிங் வால்யூம் 106% இன்க்ரீஸ் ஆகி $67.60 பில்லியன் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் $1.8 ட்ரில்லியன் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இத்தீரியமோட ட்ரேடிங் வால்யூம் 68.85% இன்க்ரீஸ் ஆகி $46.2 பில்லியன் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் $433 பில்லியன் ஆயிருக்கு. கரண்டாக பிட்காயின் $96,110 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இத்தீரியம் $3,640 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BNS தமிழ்.